Hello everyone, I'm Paul. Welcome to PG Tech Views. ஸோ இன்றைக்கு நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஸ் guys, ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் Edifier பிராண்டுடைய ஒரு மானிட்டர் ஸ்பீக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். மானிட்டர் ஸ்பீக்கர்னு சொல்லலாம், மாடல்ஸ் ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்னு சொல்லலாம், டெஸ்க்டாப் ஸ்பீக்கர்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ Edifier பிராண்டுடைய MR3, ஸோ இதான் அந்த மாடல் நம்பர். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வித்தவுட் எனி டிலே லெட் ஸ்டார்ட் வித் அன்பாக்சிங். ஸோ அன்பாக்சிங் வந்து பண்ண இயலாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸோட வரல. ஏன்னா வந்து ஸ்ரீலங்காவில் இந்த மாடல் இல்லை guys, MR3. ஸோ MR4 தான் நீங்கள் வாங்க மாதிரி இருக்குது, MR3 வரல. ஸோ அதனால் வந்து நான் துபாயில் தான் எடுத்தேன். ஸோ அதனால் வந்து பாக்ஸ் இல்லாமல் அவங்க ஓப்பன் பண்ணி தான் ஓப்பன் பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ பாக்ஸ் வராது. ஸோ இது என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர், அதே மாதிரி பவர் கார்டு, அது மாதிரி RCA கேபிள் உண்டு, அது ஆக்ஸ் கேபிள் தான் வருது. அது இந்த இதை ரெண்டு ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 lines வயர் மாதிரி ஒரு கேபிள் ஒன்று வரும். ஸோ pretty much அவ்வளோதான். ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து இதோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த ப்ரைஸுக்கு வந்து இட்ஸ் சாலிட் கைஸ் உண்மையிலேயே. ஸோ அவுட் ஆஃப் 10 வந்து கண்டிப்பாக ஒரு 9 கொடுக்கலாம். அந்தளவுக்கு பில் குவாலிட்டி வந்து ரொம்ப ப்ரீமியமாக தான் இருக்குது. ரொம்ப சீப்பான ஒரு பிளாஸ்டிக்கோ அப்படி இல்லை, உண்மையாக நல்ல குவாலிட்டியாக இருக்கும். உண்மையாக இதோட வெயிட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அதோட பில் குவாலிட்டியாக இருக்கட்டும், உண்மையிலே நல்ல ஒரு பில் குவாலிட்டி. ஸோ அவுட் ஆஃப் 10 வந்து கண்டிப்பாக 9 மாதிரியே கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு பில் குவாலிட்டி. ஸோ இப்போ இதை வந்து இதோட போர்ட்ஸ் பற்றி பார்த்துரும். ஸோ இதுதான் அந்த பவர் ஸ்பீக்கர் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நாப். அது மட்டும் இல்லாமல் இதைத்தான் நாங்கள் வந்து மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அது மாதிரி ஆன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது. அப்படி இந்த சைட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹெட்ஃபோன்ஸ் ஜாக்கும் ஆக்ஸ் கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஃப்ரண்ட்டில் தான் இதோட வூஃபரும் அதுக்கப்புறமா இதோட ட்விட்டரும் இங்கே முன்னாடி இருக்குது. அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா தேர் கம்ஸ் ஸோ ப்ளூடூத் பட்டன் கொடுத்துருக்காங்க கைஸ். அதுக்கப்புறமா இதில் வந்து லைக் ஹைஸும் லோஸும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற அக்காஸ்டிக் டியூனிங் இருக்குது. அதிகமாக அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டிஆர்எஸ் இன்புட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அன்பேலன்ஸ் ஆர்சி இன்புட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இது. அது மாதிரி ஸ்பீக்கர் அவுட். ஸோ இந்த ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறதுக்குரிய இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த பின் வச்சு தான் கனெக்ட் பண்ணுவோம். அவங்க கீழே வந்தீங்கன்னா பவர் இது. அது மட்டும் இல்லாமல் திஸ் சப்போர்ட்ஸ் ஹைரஸ் ஆடியோ கைஸ், அதெல்லாம் போட்டிருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கிராஃபிக் இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னா இந்த இதை வந்து நாங்கள் எப்படி நாங்கள் மேனுவலாக வந்து டியூன் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாபில் எப்படி நாங்கள் டியூன் பண்ணி வைக்கிறது, அதே மாதிரி இந்த ஆப்பில் எவ்வளோ நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக இருக்குது ஆக்சுவலாக கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும். ஸோ அவ்வளோதான் pretty much. ஸோ pretty much அவ்வளோதான் கைஸ். அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை இதுலேயும் அதே மாதிரி வூஃபரும் ட்விட்டரும் இருக்குது. அவன் கீழே இந்த Edifier பிராண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இதை கனெக்ட் பண்ணுறதுக்குரிய இது மட்டும்தான் இருக்குது, மிச்சப்படிக்கு வேறு எதுவுமே இதில் இல்லை. ஸோ இப்போ வந்து இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ், அது மாதிரி RCA இன்புட், அதுக்கப்புறமா ஆக்ஸ் இன்புட், அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத். ஸோ இத்தனை கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஈஸியாக அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி டிஆர்எஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது லைக் சவுண்ட் கார்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் டிஆர்எஸ் கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக பேலன்ஸ்டான ஒரு அவுட்புட் வரும். ஸோ மானிட்டரிங்லாம் நீங்கள் பண்ணும்போது டிஆர்எஸ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இன்ஸ்டெட் ஆஃப் த RCA இல்லாட்டி ப்ளூடூத்துக்கு. ஸோ டிஆர்எஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு சாலிடான ஒரு அவுட்புட் கிடைக்கும் சவுண்ட் குவாலிட்டியில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்குது. ஸோ ப்ளூடூத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோனில் நீங்கள் ஜாலியாக நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு ஈஸியாக நீங்கள் பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம். அவன் ஃப்ரண்ட்டில் ஆக்ஸ் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அவன் ஹெட்ஃபோன்ஸ் அவுட் இருக்குது. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் தான் டேரெக்டாக அதை கனெக்ட் பண்ணி இந்த நாபை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க இந்த வூஃபர் சைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3.5 inch வூஃபர் கைஸ். ஆமாம், 1 inch ஒரு ட்விட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் டுகெதர் இதோட அவுட்புட் பவர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் 42 watts கைஸ். ஸோ உண்மையான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லும் இல்லை, ரொம்ப ஸ்லோவான ஒரு அவுட்புட்டும் இல்லை, மிட் ரேஞ்சாக இருக்குது கைஸ். உண்மையாக நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இந்த மெயினாக அந்த மாதிரி ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸோ இல்லாட்டி ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸோ நாங்கள் வாங்கும்போது ரொம்ப உங்களுக்கு சவுண்டு லவுடாலாம் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். ரொம்ப குவாலிட்டியான ஒரு கிளாரிட்டியான சவுண்ட் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஸோ அதனால் வந்து 42 watts வந்து இட்ஸ் வெரி இனஃப் கைஸ். ஸோ அதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ 42 watts வந்து உண்மையிலே காணுமானது ஒரு விஷயம். அது மாதிரி அதே மாதிரி 1 inch அந்த ட்விட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. pretty much அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க இதோட ஃபீச்சர்ஸ். அடுத்ததோட சவுண்ட் குவாலிட்டி. ஸோ மெயினாக நாங்கள் ஸ்பீக்கர் பர்ச்சேஸ் பண்ணுறதே சவுண்ட் குவாலிட்டிக்கு, ரைட்? ஸோ சவுண்ட் குவாலிட்டி பற்றி சொல்லணுமெண்டா ஐம் டோட்டலி இம்ப்ரெஸ்ட் கைஸ். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையாக நல்லா இருக்குது கைஸ். உண்மையிலே சொல்ல போனால் டீசெண்டான ஒரு லோஸ் ஹைஸ் மிட் மூணுமே நல்லாவே இருக்குது நான் சொல்லுவேன். பேஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லை, பட்
வேணுமான அளவுக்கு இருக்குது. ஸோ ஸ்டூடியோ மானிட்டர்ஸோ இல்லாட்டி புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸோ நாங்கள் ஒரு டெஸ்க்டாப் ஸ்பீக்கர் நாங்கள் வாங்கும்போது வந்து மேபி சில பேருக்கு வந்து ரொம்ப பேஸ் பயங்கரமாக இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸ்டர்னலாக ஒரு வூஃபர்ஸ் நீங்கள் வந்து சப் வூஃபர் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சம்படிக்கு இதில் வர்ற அவுட்புட் வந்து சுப்பீரியர் கைஸ், உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ நல்ல ஒரு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வர்றது வந்து உண்மையிலேயே ஒரு இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஸோ இதோட பில் குவாலிட்டியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஒரு அளவான ஒரு சைஸில் இருக்குது கைஸ் உண்மையிலேயே. ஸோ மேக்கியோட CR3 விட வந்து இது சின்னதான்னு எனக்கு சொல்லுவேன். ரொம்ப சின்னதில்லை, கொஞ்சம் சின்னதான். ஸோ pretty much அவ்வளோதான். ஸோ சவுண்ட் குவாலிட்டி வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கைஸ் இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காது, டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த ப்ரைஸுக்கு டீசெண்டான ஒரு ஸ்டூடியோ மானிட்டர்ஸ் நான் சொல்லுவேன். Your blue eyes fade to gray as you fade away. As you fade away. ஸோ சவுண்ட் கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ உண்மையிலே சொல்ல போனால் அப்படி நாங்கள் வீடியோவில் வந்து நாங்கள் ஸ்பீக்கரை வச்சுட்டு சவுண்ட் கேட்கும்போது உண்மையிலே ஒரு ஃபுல் பொட்டென்ஷியல் அவுட்புட் எங்களுக்கு வராது. பட் லைவில் கேட்குறாருக்குலாம் தெரியும். ஸோ அதனால தான் ரிவ்யூவை நாங்கள் சொல்கிறோம். உண்மையிலே ஒரு டீசெண்டான ஒரு சவுண்ட் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து டிரெக்டாக அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஸோ நான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா, லெட் மீ ஸ்டார்ட் வித் த ப்ரோஸ் ஃபர்ஸ்ட். ஸோ ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இதோட காம்பேக்ட் அண்ட் ஸ்டைலிஷ் டிசைன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப ஒரு வடிவான ஒரு டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க இந்த கடைசி இந்த நடுவில் கொடுத்துருக்க இந்த ப்ரான்ஸ் கைண்ட் ஆஃப் இதுதான். ஸோ நீங்களே பார்க்கலாம், அந்த மார்ஷல் ஸ்பீக்கரில் வர்ற மாதிரி இந்த ப்ரான்ஸ் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு இதில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அது தனி லுக் ஒன்று கொடுக்குது கைஸ் இந்த ஸ்பீக்கருக்கு. அது மாதிரி இந்த நாப்லேயும் அந்த கலரை அவங்க மிக்ஸ் பண்ணியிருக்கிறதால ஒன்று நல்லா இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. ஸோ டிசைன் வைஸும் பில்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க வேரியஸ் ஆப்ஷன்ஸ் கைஸ். இன்புட் பார்த்தீங்கன்னா லைக் TRS இருக்குது, RC, AUX, அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத். ஸோ அது மெயின் ஒரு விஷயம். ஸோ அது நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஆமாம் சவுண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரோஸாக நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு டீசெண்டான ஒரு சவுண்ட் இந்த ப்ரைஸுக்கும் நல்ல ஒரு டெஸ்க்டாப் ஸ்பீக்கர் நான் சொல்லுவேன். ஸோ அது ஒரு அடிஷ்னல் ப்ரோஸாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஆமாம் வந்து லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் கைஸ் உண்மையிலே. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் ஈஸியாக யாராக இருந்தாலும் உங்களோட டெஸ்க் செட்டப்புக்கு வந்து ஒரு வடிவான ஒரு ஸ்பீக்கர், ரொம்ப காம்பேக்டான சின்ன ஒரு ஸ்பீக்கர், லைட் வெயிட்டான ஸ்பீக்கர் நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் த Edifier MR3. ஸோ உண்மையிலே நல்லா இருக்குது ஆக்சுவலாக இதோட இது. ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான். ஸோ இதோட நெகட்டிவ் சைட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சவுண்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை கைஸ். ஸோ பேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பயங்கர பேஸ் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெருசாக அது அப்படி தான் இருக்கும், உங்களுக்கு பெருசாக பிடிக்காது. பட் இதில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் தி ஸ்பீக்கர், அடிஷ்னலி யூ கேன் பை அ சப் வூஃபர் கைஸ். ஸோ சப் வூஃபர் பார்த்தீங்கன்னா Edifierலே T5ன்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். மேபி இன் ஃபியூச்சர் வந்து நானே அந்த T5 சப் வூஃபரை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி நான் வீடியோவும் அது பண்ணலாம். ஸோ லெட்ஸ் சி. ஸோ உங்களுக்கு வந்து பேஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் கோ ஃபார் தட் T5 சப் வூஃபர் நீங்கள் வாங்கி நீங்கள் அதை வந்து இதோட கனெக்ட் பண்ணும்போது உண்மையிலேயே தெரிக்க விடுங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இதோட பேஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ஸ்பீக்கரோட ரொம்ப ஒரு வடிவான டிசைன் கை. ஸோ வந்து உண்மையிலேயே அவ்வளோதான் நான் அதோட மைனஸாக நான் கன்சிடர் பண்ணுறது, அவ்வளோதான் நான் கன்சிடர் பண்ணுறேன். மிச்சப்படிக்கு எந்த மைனஸுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா, யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் ஆன் அ பட்ஜெட் கை. ஸோ பட்ஜெட் சீரீஸில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர், அது மாதிரி சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப பயங்கரமாக இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கோ ஃபார் த Edifier MR3. உண்மையாக நல்லாயிருக்கும், யூ ஓன்ட் ரிக்ரெட். பட் என்னென்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் ஒரு ஆடியோ டிசைனிங் பண்ணும்போது, நீங்கள் ஆடியோ இன்ஜினியராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீக்கர் வேணும். ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து டோன்ட் பை திஸ் கைஸ், உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து லைக் யமாவோட ஸ்பீக்கர்ஸ், அதுக்கப்புறமா KRK, மெக்கிலேயும் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாமல் ஆடம் ஆடியோ, ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் போகும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். பட் என்ன பிரச்சனைனா தே ஆர் பிட் எக்ஸ்பென்சிவ் கைஸ். ஸோ இஃப் யூ ஆர் ஆன் பட்ஜெட் நீங்கள் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி Edifierயோட MR3 MR4 ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸ் தான் ரெண்டுமே. அது மட்டும் இல்லாமல் நீங்களே பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு எந்த மாதிரி ஒரு டெஸ்க்டாப் செட்டப், ஸோ நீங்களே பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்க்ரீன் செட்டப் பார்த்தீங்கன்னா
ஒரு எம்டியாக இருக்குது ரைட். ஸோ இப்போ ஆக்சுவலாக இந்த ஸ்பீக்கர் இங்கே இருக்கிறதால உங்களுக்கு தெரியல, பட் ஆக்சுவலாக அந்த ஸ்பீக்கர் இல்லைன்னா அந்த ஸ்பேஸ் ரொம்ப எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும், பெருசாக வடிவாக இருக்காது கைஸ். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கர் நீங்கள் செட் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு ஆடியோ நீங்கள் மியூசிக் கேட்குறவங்களாம் இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட செட்டப்பை வந்து ரொம்ப நீட்டான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு செட்டப்பாக மாற்றுங்க. ஸோ அதுக்கும் மெயினாக வந்து நல்லாயிருக்கும். ஸோ மார்ஷல் ஸ்பீக்கர் என்கிட்ட இருக்குது, பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பீக்கர் 2 சைடும் வைக்கும்போது தான் அந்த செட்டப்புக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே வரும் ரைட். ஸோ அதனால தான் மெயினாக நான் வாங்கினதே. ஸோ பின்னாடி என்னோட அல்ட்ரா வைட் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் மூவிஸ்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்பீக்கரில் வந்து கேட்கும்போது உண்மையிலே சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ அதில் வந்து அந்த மைனஸ்மே நல்லாவே இருக்குது. ஸோ அதான் நான் சொல்ல வரேன், லைக் நீங்கள் வந்து ஒரு பேஸில் ஒரு ஆனீங்கன்னா கோ ஃபார் அன் எக்ஸ்டர்னல் T5 ஒரு சப்வூஃபர் வாங்கி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரொஃபஷனல் ஒரு ஆடியோ ஃபைலாக இருக்கலாம், ஒரு ஆடியோ டிசைனராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து கோ ஃபார் பெட்டர் ஒன் கைஸ். ஸோ இது வந்து நார்மலான ஒரு ஸ்பீக்கர் நான் சொல்லுவேன். ஸோ டீசெண்டான ஒரு ஸ்பீக்கர் இந்த ப்ரைஸ்க்கு. ஸோ அவ்வளோ Edifier MR3. ஸோ இந்த மாடலுடைய இதோட ஃபீச்சர்ஸ் டிசைன் எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் நோட்டீஸ் பண்ண விஷயமாக தான் சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் guys. கண்டிப்பாக இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து MR3 இல்லை guys, பட் MR4 இருக்குது. ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ அதனால தான் நான் ஐ காட் இட் ஃப்ரம் துபாய். ஆக்சுவலி கம்பேர்ட் டு ஸ்ரீலங்கன் ப்ரைஸ் வந்து அங்கே வந்து சீப்பாகவே இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் த MR3 ஆர் த MR4. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் என்னென்னா இதில் வந்து ப்ளூடூத் இல்லாமல் இருக்குது, அதுலேயும் ப்ளூடூத் இல்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாட்ரேட்டான ஒரு ஸ்டூடியோ மானிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கோ ஃபார் MR4 நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து MR4ல் வந்து லைக் ஃப்ளாட்டான ஒரு சவுண்ட் ப்ரொஃபைல் இருக்குங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் EQ பண்ணி வர்றதால கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் பட்ஜெட் ஸ்டூடியோ மானிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் த MR4 நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், என்ன பார்த்தீங்கன்னா திஸ் ஆஸ் அ அஃபிஷியல் ஆப் கைஸ். ஸோ இந்த அஃபிஷியல் ஆப்பில் வந்து நீங்கள் அழகாக இதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைக் இதோட EQ செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பின்னாடி கொடுத்துருக்க மாதிரி அந்த வேல்யூஸ் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல டீசெண்டான ஒரு EQ வந்து நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஸோ உண்மையாக நல்லா இருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த நாபை வச்சு நீங்கள் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கஸ்டம் மோட், அதில் ஸ்டூடியோ மானிட்டர்ஸ் மோட்னு சொல்லி 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மோடை வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஈஸியான ஒரு விஷயம், ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் தட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ.